டாக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஓனர்ஸ் மேலேயோ இல்லைன்னா வேறு யார் மேலேயோ யூரினேட் பண்ணும்போது பெட் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அஷேம்டாக ஃபீல் ஆகும், இல்லைனா கன்சர்ன்டாக ஃபீல் ஆகும். ஆனால் அது ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்காக எவ்வளோ பேர் அதை திட்டி பனிஷ்லாம் பண்ணியிருக்கீங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? பட் அது வந்து என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுது இந்த பிஹேவியர் மூலமாக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம 2 செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். பிஹேவியரல் இஷ்யூஸ் அண்ட் மெடிக்கல் இஷ்யூஸ். பிஹேவியரல் இஷ்யூஸில் வந்து சப்மிசிவ் யூரினேஷன், அதாவது உங்கள் டாக்ஸ் வந்து எப்போவுமே உங்களை வந்து ஆல்ஃபாவாக தான் கன்சிடர் பண்ணும், இல்லைனா உங்களை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணும். அது வந்து உங்கள் அதோட லாயல்ட்டியை ஷோ பண்ணுறதுக்காக, அதோட சப்மிசிவ்னஸை ஷோ பண்ணுறதுக்காக உங்கள் மேலே யூரினேட் பண்ணலாம். இது வந்து யூஸ்வலாக ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் அவங்க வந்து எப்போமாவது ஆன்ஷியஸாகவோ, அதாவது பதட்டமாக இல்லைனா பயந்து போய் யாராவது புது ஆட்களையோ இல்லை புது நாயையோ மீட் பண்ணும்போது உங்கள் டாக்ஸ் வந்து அவங்கள பார்த்து பயப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து யூரினேட் பண்ண சான்சஸ் இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் வெட்னரின் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புது டாக்ஸ் எல்லாம் பார்க்கறனா அது வந்து அதை பார்த்து பயப்படும். அதை பார்த்து பயப்படுறதுனால தான் அது வந்து உங்கள் மேலே யூரினேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ராக்கி ஆஃபன் இதை பண்ணுவான். அப்புறம் எக்ஸைட்மெண்ட்னால நிறைய டாக்ஸ் இதை பண்ணும். பப்பீஸ்லாம் இருக்கும்ல, அது கூட நீங்கள் விளையாடும் போது இல்லைனா அதை நீங்கள் வந்து க்ரீட் பண்ணும்போது எல்லா நேரமும் உங்கள் பப்பீஸ் வந்து ஓவர்லி எக்ஸைட் ஆகி உங்கள் மேலே யூரினேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்புறம் டாக்ஸ் வந்து அதோட டெரிட்டரியை மார்க் பண்ணுறதுக்காகவும் யூரினேட் பண்ணும். லைக் இதுதான் என்னோட இடம், இந்த இடத்துல வந்து வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு மற்ற டாக்ஸ்க்கு அது சொல்லணும்ல, அதுக்காக தான் அதோட டெரிட்டரியை அது மார்க் பண்ணுது. இது வந்து எதை இன்க்ளூட் பண்ணுன்னா மார்க்கிங் தேர் ஓனரையும் கூட. அதனால் நீங்கள் தானே ஓனர், அப்போது உங்கள் மேலேயும் யூரினேட் பண்ணால் தானே மற்ற டாக்ஸ்க்கெலாம் தெரியும், ஓஹோ இவங்க வந்து இந்த டாகோட ஓனர், ஸோ இவங்கக்கிட்ட நம்ம வம்பு இழுக்கக்கூடாது. அந்த மாதிரி டெரிட்டரியை மார்க் பண்ணுறதுக்காக தான் டாக்ஸ் வந்து இந்த பிஹேவியரை பண்ணும். ஸோ அதனால அவங்கள ஸ்கோல் பண்ணுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. அவங்க வந்து அதோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அப்புறம் அது எவ்வளோ பாசம் அன்பு அவங்க மேலே வச்சிட்ருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கிங் டெரிட்டரி பிஹேவியர் வந்து அவங்களோட ஆன்சஸ்டர்ஸான உல்ஃப் கிட்டேருந்து தான் இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரில, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அட்டென்ஷன் சீக்கிங். நீங்கள் வந்து வேலைக்கு போயிருக்கும் போதெல்லாம் உங்கள் டாக்ஸ் வந்து தனியாக இருக்கும், அப்படி தானே? நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் டாக்ஸ் வந்து உங்கள் அட்டென்ஷனை எதிர்பார்க்கும். பட் நீங்கள் வீட்லேயும் எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது, நான் உன் கூட அப்புறமா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதனால உங்கள் அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்கள் மேலே யூரினேட் பண்ணுறதோ இல்லை வேறு யார் மேலேயாவது யூரினேட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். இட் இஸ் பியூர்லி அட்டென்ஷன் சீக்கிங். நீங்கள் வந்து உங்கள் டாக் கூட வந்து மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ்க்கு போகணுன்னா, மெடிக்கல் இஷ்யூஸில் வந்து நம்ம வந்து இப்போது 3 மெடிக்கல் இஷ்யூஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயினிங். உங்கள் டாக் வந்து யூரின் பாஸ் பண்ண ஸ்ட்ரெயின் பண்ணும், இல்லைனா கஷ்டப்படும், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், இல்லை கத்திக்கிட்டே இருக்கும் யூரின் பாஸ் பண்ணும்போது, இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஸ்மால் அமௌண்ட்ஸில் போய்கிட்டே இருக்கும், இல்லைனா யூரினில் பிளட் இருக்கும், அடிக்கடி உங்கள் மேலே யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா இன்க்ரீஸ் தர்ஸ்ட், ரொம்பவே தண்ணி குடிச்சிட்டே இருக்குது அப்படின்னாலும் இது வந்து சைன்ஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இல்லைனா அதோட ஜெனிட்டல்ஸை வந்து அதிகமாக லிக் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அது ஒரு சைனாக இருக்கலாம். அடுத்து வந்து யூரினரி இன்கான்டைனன்ஸ். யூரினரி இன்கான்டைனன்ஸ் வந்து அதோட சைன்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும்னா லீக்கிங் யூரின்.
அது வந்து உங்கள் டாக் வந்து வாலண்டியர் பண்ணாமலே இன்வாலண்ட்ரியாக லீக்கேஜ் ஆஃப் யூரின் இருக்கும். உங்கள் டாக் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதோ, ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கும்போதோ, ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதோ யூரின் வந்து லீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து யூரினரி இன்கான்டைனன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரெட் ஆர் இரிட்டேட்டட் ஸ்கின் இருந்தாலுமே யூரினரி இன்கான்டைனன்ஸோட சைனாக இருக்கலாம். அண்ட் வெட் ஆர் மேட்டட் ஃபர் இஸ் ஆல்சோ அ சைன். அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராங் யூரின் ஸ்மெல் வந்து உங்கள் வீட்டை சுற்றி இருந்தாலுமே அது வந்து ஒரு சைனாக இருக்கலாம். அடுத்து வரப்போகிற ஒரு இல்னஸ் தான் இருக்கிறதுலே பயங்கரமான இல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஹியூமன்ஸ்க்கும் இருக்கும், டயபெட்டிஸ். டயபெட்டிஸில் வந்து என்னென்ன சைன்ஸ்லாம் இருக்குன்னா இன்க்ரீஸ் தர்ஸ்ட், யூரினேஷன், அப்புறம் இன்க்ரீஸ்ட் ஆப்பிடைட். உங்கள் டாக் வந்து வெயிட்டை வந்து லூஸ் பண்ணும், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் உங்கள் டாக் வந்து வெயிட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ வெயிட் போட்ட மாதிரியே தெரியாது. ஏன்னா அதோட பாடி வந்து குளுக்கோஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். நார்மலாக ஆப்பிடைட்லாம் நார்மலாக தான் இருக்கும், நார்மலாக தான் சாப்பிடும், பட் வெயிட் வந்து திடீர்னு குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருந்தாலும் டயபெட்டிஸோட ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா லெத்தர்கி, அதாவது இந்த மாதிரி ஜொல்லு வடியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் டயபெட்டிஸோட ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். இல்லைனா எனர்ஜெட்டிக்காகவே இல்லாமல் ரொம்ப டயர்டாக லெஸ் ஆக்டிவாக இருந்தாலும் டயபெட்டிஸாக இருக்கலாம். அடுத்து வந்து புவர் கோட். உங்கள் டாகோட கோட்டு ஃபர் எல்லாமே ட்ரையாக இருந்துச்சுனாலும் இட் இஸ் ஆல்சோ அ சைன் ஆஃப் டயபெட்டிஸ். அப்புறம் உங்கள் டாக்ஸ் வந்து ஆஃபன் வாமிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹை லெவல்ஸ் ஆஃப் கீட்டோன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வெட்டை போய் இம்மீடியட்டாக பாருங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் இல்னஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வெட்டுக்கிட்ட உங்கள் டாகை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க. ஆஃபன் வந்து செக்கப்ஸ்க்கெலாம் உங்கள் டாகை கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் டாக் பிஹேவ் பண்ணுறதுனால அதை பனிஷோ ஸ்கோல்டோ பண்ணாதீங்க. அது வந்து அதை இரிட்டேட் பண்ணி அதை வந்து இன்னும் தூண்டும் அந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் பண்ண. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா ப்ராப்பர் ட்ரைனிங் பண்ணணும். உங்கள் டாகை ப்ராப்பராக ட்ரைன் பண்ணி உங்கள் டாகை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது கூட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கணும், அதை ரிலாக்ஸ் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கணும். வேறு வந்து முக்கியமான விஷயமே என்னென்னா உங்கள் டாகை வந்து அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகணும். டேக் யுவர் டாக் அவுட் ஃப்ரீக்வெண்ட்லி. எவ்வளோ பேருக்கு இதுக்கு டைம் இருக்குன்னு தெரியல, ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் டாக் வந்து வெளியே அடிக்கடி கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் அது வந்து வெளியே வந்து யூரினேட் பண்ணும். இது வெளியே யூரினேட் பண்ணுறதுனால அது வந்து உங்கள் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ யூரினேட் பண்ணுற ஹேபிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் டாக் வந்து பாட்டி ட்ரெயின் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் டாக் வந்து எதனாலேயோ ரொம்ப பதட்டமாக இருக்குது, இல்லை அதுக்கு வந்து ரொம்ப எது பார்த்தோ பயப்படுதுன்னா அதை இன்னும் பதட்டப்படுத்தாமல் அதை என்ன பதட்டப்படுத்துதுங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி அந்த திங்ஸை வந்து இக்னோர் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக் வந்து சேஃபாக ஃபீல் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணுங்கள். ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாளாக ராக்ஸியை ட்ரெயின் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ தாட் ஹர் டு சிட். நான் வந்து அவளுக்கு வந்து சிட் பண்ண சொல்லி கொடுக்கும்போது அவள் வந்து 3 months இருந்தாள். அது வந்து அவள் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டா. அப்புறம் நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் விட்டுட்டேன். அதனால இப்போ அவளுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வந்து நான் ட்ரெயின் பண்ணதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் டாகை வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே இது வந்து ஒரு பேட் பிஹேவியர் போல், அதனால் நம்ம இப்படிலாம் யூரினேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால கூட அவங்க வந்து ஆஃபன் யூரினேட் பண்ணலாம், இல்லைனா ஏஜ் ரீசனாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஓவராக யூரினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட வெட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள்.
அண்ட் தயவு செஞ்சு அவங்கள ஸ்கோல்ட் ஆர் பனிஷ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களோட டாக் வந்து நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு வந்து டிசைட் ட்ரீட்ஸு, அப்புறம் அதை வந்து பாராட்டுறத அப்ரிஷியேட் அது எல்லாமே பண்ணுங்கள். இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் டாக் வந்து நல்ல டாகாக மாறி அதோட பேட் பிஹேவியர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி உங்கள் மேலே யூரினேட் பண்ணுறத குறைச்சிரும். முடிஞ்சால் அது வந்து என்டையராகவே தவிர்த்துரும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரீட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, அதை வந்து ப்ரைஸ் பண்ணுறீங்க, ஒரு பாசிட்டிவாக ரெயின்ஃபோர்ஸ் பண்ணும்போது உங்கள் டாக் வந்து அதை புரிஞ்சுக்கும். ஸோ ப்ளீஸ், if you suspect that your dog might have some medical illness, kindly consult your vet. That's all for today. And if you like this video, make sure to hit the like button. And for more pet tips like this, follow my channel. Subscribe to my channel and let me know your opinions in the comment section. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே guys, thank you for patiently watching this video. அண்ட் இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். Bye, have a nice day, take care.